வணக்கம் நேயர்களே. நாங்கள் இப்பொழுது தேர்தல் கிழமையின் பகுதியில் உங்களுடன் இணைவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தற்பொழுது எங்கள் முன்னிலையில் தமிழரசு கட்சியின் வேட்பாளர் கருத்துத்துறை முன்னாள் பிரதேச உப தவிசாளர் திக்கம் தினேஷ் அவர்களுடன் நாங்கள் இந்த நேர்காணலில் சந்திக்க இருக்கிறோம். 2025 உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமான பல கேள்விகளை நாங்கள் இவருடன் கேட்டு அவருடைய கருத்துக்கள் பற்றிய வெளிப்படையான உண்மைத்தன்மை சார்ந்த தகவல்களை நாங்கள் இந்த காணொலியில் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கின்றோம். தற்பொழுது நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். 2025 உள்ளூராட்சி சபை தேர்தல் உங்களுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? இலங்கை தமிழரசு கட்சி இந்த முறை தேர்தலிலே தனித்து போட்டியிடுகிறது. பருத்தித்துறை பிரதேச சபையினுடைய உள்ளூர் அதிகார சபை தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சி நிச்சயமாக வெற்றி பெற்று தமிழ் மக்களுக்குரிய சேவையினை தொடர்ந்தும் சேவை செய்யும் என்ற நம்பிக்கையோடு இந்த தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுகிறோம். சென்ற காலம் உங்களுடைய உள்ளூராட்சி சபையிலே நீங்கள் பருத்தித்துறை பிரதேச சபையினுடைய உப தவிசாளராக நீங்கள் கடமையாற்றியிருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுடைய பணிக்காலத்தின் பலதரப்பட்ட செயற்பாடுகளை நீங்கள் இந்த சமூகத்திற்கும் இந்த பிரதேசத்திற்கும் செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களால் நீங்கள் பெரிய அளவில் இறங்கி செய்த சில சம்பவங்கள் நிகழ்வுகளை எங்களுடன் பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும். பருத்தித்துறை பிரதேச சபை தனது உள்ளூராட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி என்னென்ன விடயங்களை நாங்கள் மக்களுக்கு ஆற்ற முடியுமோ அந்த விடயங்களை கடந்த பதவி காலத்திலே இலங்கை தமிழரசு கட்சி அந்த ஆட்சியிலே செய்திருக்கிறது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உதாரணமாக, நான் பொலுகண்டி வட்டாரத்தினுடைய வட்டார உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் பொலுகண்டி வட்டாரமானது 3 கிராம சேவையாளர் பிரிவுகளை உள்ளடக்கியது. பொலுகண்டி கிழக்கு கிராம சேவையாளர் பிரிவும், பொலுகண்டி தெற்கு கிராம சேவையாளர் பிரிவு, அல்வாய் மேற்கு கிராம சேவையாளர் பிரிவினை கொண்ட ஒரு வட்டாரமாக பொலுகண்டி வட்டாரம் இருக்கிறது. கிட்டத்தட்ட பொலுகண்டி வட்டாரத்திலே பருத்தித்துறை பிரதேச சபையிலே பதிவு செய்யப்பட்ட வீதிகளாக 60க்கும் மேற்பட்ட வீதிகள் இருக்கின்ற பொழுதிலும் கூட எங்களுடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் 45 வீதிகளை புனரமைத்து கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமன்றி போதியளவு வீதி மின்விளக்குகளை பொருத்தி இருக்கிறோம். வெள்ள வாய்க்கால்களை நாங்கள் தூர்வாரி சிரமதானம் செய்து வெள்ள நீர் கடலுக்குள் செல்லுறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அது மட்டுமன்றி எங்களுடைய வட்டாரத்தில் உள்ள 2 பிரதான பாடசாலைகள், கொற்றாவத்தை அமெரிக்க மிஷன் பாடசாலை, பொலுகண்டி இந்து கமலவன் பாடசாலைக்கு ஒரு தனியார் நிறுவனத்தின் ஊடாக ரூபா 20 லட்சம் பெறுமதியான ஒரு கணனி வகுப்பறை தொகுதியை நாங்கள் நிறுவியிருக்கிறோம். அது மட்டுமன்றி அல்வாய் மேற்கு பொலுகண்டி கிழக்கு பிரதேசத்தில் உள்ள விவசாய கிணறுகளை புனரமைத்து கொடுத்திருக்கிறோம். பொலுகண்டி கிழக்கு ஆல்ரெடி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்திலே ஒரு மீன்பிடி இறங்கு தளம் ஒன்றினை அங்கே நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அது ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அது பூரணப்படுத்த முடியவில்லை. தொடர்ந்தும் எங்களால் குடிநீரை நாங்கள் சேமிக்கின்றதன் பொருட்டு அல்வாய் மேற்கு தேவரையாளி கண்ணகையம்மன் ஆலயத்திலே மழை நீரை சேமிப்பதற்காக ஒரு குளத்தினை உருவாக்கி இருக்கிறோம். அவ்வாறு பல வேலை திட்டங்களை நாங்கள் கடந்த ஆட்சியிலே செய்திருக்கிறோம். மீதமுள்ள மக்களுடைய குறைகளையும் நாங்கள் நிவர்த்தி செய்வதற்காக மீண்டும் தேர்தலிலே நாங்கள் விண்ணப்பம் செய்திருக்கிறோம். சென்ற காலத்திலே எங்களுடைய பலதரப்பட்ட பணிகள் மக்கள் மத்தியிலே நீங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்திலே மேற்கொண்டுள்ளீர்கள். தற்பொழுது எங்களுடைய மக்களுடைய பார்வையில் சென்ற கால அரசியலும் சரி தற்போதைய அரசியலும் சரி நிறைய வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. ஊழலற்ற சமூகம், ஊழலற்ற நாடு என்ற ரீதியில் தற்போதைய அரசினுடைய பலதரப்பட்ட திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் சென்ற காலத்து தேர்தலிலும் தற்போது நடைமுறை இருக்கிற தேர்தலிலும் உங்களுடைய செயற்பாடுகள் எப்படி மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன? உங்களுடைய புதிய நுட்பமான திட்டங்கள் ஏதாச்சும் நீங்கள் வகுத்துள்ளீர்களா? ஊழலற்ற நாடு என்று சொல்லிக்கொண்டு தேர்தலிலே போட்டியிடுபவர்கள் இதுவரைக்கும் எவ்விதமான ஊழலை செய்தவர்களையும் சட்டத்தில் முன் நிறுத்தவில்லை. உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இலங்கை தமிழரசு கட்சி தலைமை வகிக்கும் போது வடக்கு மாகாண சபையிலே இடம்பெற்ற ஊழலுக்கு எதிராக இலங்கை நாட்டிலே முதலாக
ஊழலுக்கு எதிராக சொந்த கட்சி முதலமைச்சருக்கு எதிராகவே செயல்பட்ட ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. இன்று அதனை பலர் புரிந்து கொள்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்த எந்த ஒரு உள்ளூராட்சி சபைகளிலும் ஊழலை நீங்கள் இனங்காண முடியாது. அவ்வாறு வெளிப்படைத்தன்மையோடு தான் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆட்சி இடம்பெற்றது. பலர் கடந்த உள்ளாட்சி மன்றத்திலும் பலர் ஊழலுக்கு சார்பாக செயல்பட்டிருந்தார்கள். அவர்களை நாங்கள் மக்கள் முன் இனிவரும் காலங்களிலே வெளிப்படுத்த இருக்கிறோம். அவர்களுக்கு இன்று இலங்கை தமிழரசு கட்சியிலே எவ்விதமான ஆசனங்களையும் நாங்கள் வழங்காதிருக்கிறோம். நீங்கள் கூறியது போல இம்முறை உள்ளூராட்சி மன்றத்தை நாங்கள் கைப்பற்றியதன் பின்னர் தொடர்ச்சியாக எங்களால் நிறைவேற்ற முடியாமல் காலம் அற்று இருந்த வேலை திட்டங்களை முன்கொண்டு செல்லும் ஒரு எண்ணத்தில் தான் இலங்கை தமிழரசு கட்சி செயல்படுகிறது. இலங்கை தமிழரசு கட்சி தற்பொழுது பல குழப்பங்களின் மத்தியில் இயங்கிக் கொண்டு வருகின்ற ஒரு கட்சியாக காணப்படுகின்றது. தேர்தலிலே நீங்கள் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது? உங்களுடைய அரசியல் கட்சி மீதும் பொலிகண்டி வட்டாரத்திலும் ஒரு பெரிய ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு வந்து உங்கள் மீது தனிப்பட்ட ரீதியாக முன்வைக்கப்பட்டுள்ளது. அதாவது விகிதாசார அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய பதவி காலத்தை உங்களுடைய கட்சி சார்பாக போட்டியிட்டவர்களுடைய பதவி காலத்துக்கு வழங்குவதாகவும் நீங்கள் அவரை ஏமாற்றியதாகவும் உங்கள் மீது தனிப்பட்ட ஒரு ஆதங்கம் ஒன்று முகநூல்களிலும் சரி சமூகங்களிலும் சரி பரவப்பட்டு வந்துள்ளது. அது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் கூறியது போல வேண்டுமென்று அல்லது திட்டமிட்டு அல்லது புரிந்து கொள்ள முடியாத சூழலிலே என் மீது ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்துகிறார்கள். அரசியல் போட்டியின் நிமித்தம் அந்த அபகீர்த்தி ஏற்படுத்தப்படுகிறதாகத்தான் நான் கருதுகிறேன். உங்களுக்கு தெரியும், பருத்தித்துறை பிரதேச சபையிலே இந்த தேர்தல் முறைமையிலே 12 வட்டாரங்களாகவும் 8 உறுப்பினர்கள் விகிதாசார ரீதியிலும் 20 உறுப்பினர்களை கொண்ட ஒரு சபையாக பருத்தித்துறை பிரதேச சபை இருக்கிறது. 60க்கு 40 முறை என்ற அடிப்படையிலே 60 வீதத்தினை வட்டாரமாகவும் 40 வீதத்தினை விகிதாசார முறையிலும் இந்த தேர்தல் இடம்பெறுகிறது. அந்த வகையிலே பருத்தித்துறை பிரதேச சபையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளராக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் அன்று போட்டியிட்ட பொழுது 12 பேர் வட்டாரத்திலும் 11 பேர் விகிதாசார ரீதியிலும் மொத்தமாக 23 பேர் அந்த தேர்தலிலே போட்டியிட்டிருந்தார்கள். நீங்கள் கூறியது போல பருத்தித்துறை பிரதேச சபையிலே நாங்கள் 8 ஆசனங்களை 8 வட்டாரங்களை மட்டும் வென்று 8 ஆசனங்கள் தான் இலங்கை தமிழரசு கட்சி கிடைத்தது. விகிதாசார பிரதிநிதித்துவத்தினூடாக எந்த ஒரு ஆசனங்களும் இலங்கை தமிழரசு கட்சி கிடைக்கவில்லை. நீங்கள் கூறிய அந்த குற்றச்சாட்டு வேட்பாளர் முன்வைத்தது போல அவருக்கு விகிதாசார பிரதித்துவம் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைத்திருந்தால் அதனை நாங்கள் ஒரு சுழற்சி முறையிலே அனைத்து விகிதாசார வேட்பாளர்களுக்கும் நாங்கள் வழங்கியிருப்போம். எங்களுக்கு அந்த விகிதாசார பிரதித்துவம் கிடைக்காமையினால் நான் எனது மனச்சாட்சியின் பிரகாரம் எனது பதவி காலத்தை அவருக்கு வழங்குவதற்கு நான் எனது சம்மத கடிதத்தினை கட்சிக்கு அனுப்பியிருந்தேன். உங்களுக்கு தெரியும், கடந்த உள்ளூராட்சி சபையிலே பெரும்பான்மையற்று இருந்த பருத்தித்துறை பிரதேச சபையிலே நான் ஒரு உபதவிசாளராக கடமையாற்றி என்னுடைய வினைத்திறனை அங்கே நான் வழங்கி இருக்கிறேன். எனவே அந்த கட்சியானது ஒரு வட்டார உறுப்பினரை மாற்றும் பொழுது ஏனைய வட்டாரங்களிலும் விகிதாசார உறுப்பினர்கள் அங்கே இருந்திருப்பார்கள். எனவே அது ஒரு கட்சிக்கு ஒரு பாரிய ஒரு அழுத்தத்தினை அந்த ஆட்சியிலும் சில மாற்றங்களை ஏற்படும் என்ற ஒரு காரணமாக சில நேரம் என்னுடைய பதவி காலத்தில் நான் வழங்கிய சம்மத கடிதத்தினை கட்சி சில வேளைகளில் அதனை நடைமுறைப்படுத்தாத ஒரு சூழல் பெரும் சிக்கல் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கும். அதனை புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த தேர்தல் முறைமையிலே விகிதாசார பிரதித்துவம் கிடைக்காத பொழுதிலும் கூட எனது பதவி காலத்தில் 2 வருடத்தினை விகிதாசார பிரதித்துவத்தினூடாக போட்டியிட்ட நண்பன் முல்லைத்தீவனுக்கு வழங்குவதற்கான சம்மதத்தை நான் எழுத்து மூலம் கட்சிக்கு வழங்கியிருக்கிறேன். அதனை விட்டு வெறுமனே என் மீது ஒரு அபகீர்த்தியை, என்னுடைய புகழுக்கு அல்லது நற்கீர்த்திக்கு ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்தி அனுதாபத்தின் ஊடாக வாக்கு வங்கியை
பெற்றுக்கொள்ளலாம் என்று சிலர் கனவு கண்டால் அவர்களுக்கு இந்த தேர்தலிலே மக்கள் சரியான பாடத்தினை புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆ. உங்கள் மீது சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து நீங்கள் அந்த உங்களுடைய கட்சி சார்பாக போட்டியிட்ட அந்த நபருடன் தனிப்பட்ட ரீதியில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இவ்வாறு தெரிவித்ததுண்டா, இல்லது அதற்கு அவர் அதை ஏற்றுக்கொண்டாரா இல்லை அதை மறுதளித்தாரா? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். நான் என்னுடைய கட்சிக்கும் எனது கடிதத்தை அனுப்பியிருக்கிறேன், சம்பந்தப்பட்ட நபருக்கும் என்னுடைய கடிதத்தை வழங்கி இருக்கிறேன். அதுபோல் சம்பந்தப்பட்ட நபருடைய பொது அமைப்புகளுக்கும், குறிப்பாக கிராம அபிவிருத்தி சங்கம், சனசமூக நிலையங்களுக்கும் எனது கடிதத்தினை நான் வழங்கியிருக்கிறேன். ஒரு கட்சியினுடைய நிலைமை, கட்சியினுடைய யதார்த்தம் புரியாதவர்கள் எல்லாம் கட்சியை விமர்சிப்பதன் ஊடாக மட்டும் அரசியலில் தொடர்ந்து நீடிப்பலாம் என்று அவர்கள் கனவு கண்டால், கடந்த கால அனுபவங்களில் நீங்கள் பார்த்தால் தெரியும், கட்சியை விமர்சித்த பலர் கட்சியினை விட்டு வெளியே சென்று தேர்தலில் போட்டியிட்டு அவர்களால் வெற்றி பெற முடியாத சூழல் இருக்கிறது. எனவே இது எல்லாவற்றுக்கும் மக்களுடைய தீர்ப்பு தான் பதில் சொல்லும். தற்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தல் 2025 பரிந்துரை பிரதேச சபைக்கு உங்களால் உங்களுடைய தமிழரசு கட்சி சார்பாக நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர்கள், அவர்களுடைய பொதுத்தன்மைகள், அவர்களுடைய தனிப்பட்ட ஆற்றல்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரியப்படுத்த முடியுமா? இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பருத்தித்துறை தொகுதியினுடைய வேட்பாளர்கள் நீங்கள் பார்த்தால் தெரியும், ஏனைய கட்சியினுடைய வேட்பாளர்களை தேடி அலைந்து திரிந்தார்கள். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அப்படியான ஒரு நிலை இல்லை. ஏனென்றால் எங்களுடைய கட்சி ஒவ்வொரு வட்டாரத்திலும் வட்டார கிளைகளை கொண்ட ஒரு கட்சி. நான் நினைக்கிறேன் வடகிழக்கிலே அனைத்து வட்டாரங்களிலும் மூல கிளைகளை கொண்ட ஒரே ஒரு கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தான் இருக்கும். எங்களுடைய வேட்பாளர்கள் அனைவரும் மூல கிளையினுடைய சிபார்சின் அடிப்படையிலே கட்சியோடு பல ஆண்டுகளாக இணைந்து உறுப்புரிமை பெற்று செயல்பட்டவர்கள். பல வேட்பாளர்கள், நான் நினைக்கிறேன் 100% வேட்பாளர்களும் அந்தந்த கிராமங்களினுடைய பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகளாக இருந்து மக்களுக்கு சேவையாற்றியவர்கள். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய, மாகாண சபை உறுப்பினர்களுடைய நிதியினை எவ்வாறு தங்களுடைய மக்களுக்கு அவர்கள் கொண்டு சென்று மக்களுடைய அபிவிருத்தியிலே அர்ப்பணித்தவர்களைத்தான் நாங்கள் இந்த தேர்தலில் இறக்கியிருக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய பருத்தித்துறை பிரதேச சபையிலே 12 வட்டார வேட்பாளர்களிலே நாங்கள் 6 வேட்பாளர்களை பட்டதாரிகள் இறக்கி இருக்கிறோம். ஒருவர் ஓய்வு பெற்ற கோட்டக்கல்வி அதிகாரியாக இருக்கிறார், 2 பேர் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், 2 பேர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இருக்கிறார்கள், ஒருவர் முகாமைத்துவ சேவையை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், ஏனைய 3 பேரும் பொது அமைப்புகளினுடைய பிரபஞ்சமிக்க பொது பதவிகளிலே இருந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாங்கள் 100% நம்பிக்கையோடு கூறுகிறோம், நீங்கள் விரும்பினால் ஏனைய கட்சியினுடைய வேட்பாளர்களையும் எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களை நீங்கள் தரம் பிரித்து பார்ப்பீர்களே, ஆனால் மக்களுக்கு அதனை இலகுவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். 2025 உள்ளாட்சி சபை தேர்தலில் உங்களுடைய கட்சியினுடைய வெளிப்படுத்தப்படுகின்ற உண்மைத்தன்மைகள் பலதரப்படுவதாக காணப்படுகின்றது. அந்த வகையில் நீங்கள் மக்களுக்கு வழங்குகின்ற வாக்குறுதிகள் என்னவாக இருக்கு? உங்களுக்கு தெரியும், என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நாங்கள் என்னென்ன விடயங்களை மக்களுக்கு ஆற்றியிருக்கிறோம், உள்ளூராட்சி மன்றங்களால் என்னென்ன விடயங்களை மக்களுக்கு செய்ய முடியும், ஏனைய அதிகாரமிக்க அரச திணைக்களங்களினூடாக எப்படியான விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு கொண்டு வர முடியும் என்ற பூரண அறிவு கொண்டவர்கள் தான் எங்களுடைய வேட்பாளராக இருக்கிறார்கள். பொலுவண்டி வட்டாரத்திலே நீங்களும் ஒரு பொலுவண்டியை சேர்ந்தவர் என்ற அடிப்படையிலே உங்களுடைய கண்முன்னுக்கு தெரியும், பல மாற்றங்கள் கடந்த 5 ஆண்டுகளிலே அங்கே இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக உள்ளக வீதிகள் 170% வீதிகள் அங்கே புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பாடசாலையினுடைய கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்காக நாங்கள் செய்திருக்கிறோம். அதே போல் மீனவ துறைமுகங்களை செய்திருக்கிறோம், வெள்ள வாய்க்கால்களை புனரமைத்திருக்கிறோம். எனவே நாங்கள் மீதமுள்ள மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாமல் எங்களுடைய பதவிக்காலம் நிறைவேற்றிருக்கிறது. எனவே எனக்கு தெரியும், இதுவரை நாங்கள் அங்கு புனரமைப்பு செய்யாத வீதிகள் எல்லாம் பருத்தித்துறை பிரதேச சபையினுடைய வீதி பதிவேட்டிலே பதிவு செய்யாத வீதிகள். அந்த வீதிகளை நாங்கள் எங்களுடைய கடந்த ஆட்சி காலத்தின் இறுதி பகுதியிலே
கிட்டத்தட்ட பொலுவண்டி வட்டாரத்தில் மட்டும் 14 வீதிகளை புதிய வீதிகளாக புனரமைத்திருக்கிறோம். அந்த வீதிகளை புனரமைப்பு செய்து கொடுப்பதற்காகத்தான் இந்த பதவிக்காலத்தை நாங்கள் போட்டியிடுகிறோம். அந்த வீதிகள், அந்த மக்களுடைய குறைகள் இந்த எங்களுடைய ஆட்சி காலத்திலே முற்றுப்பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய 2025ஆம் ஆண்டு உள்ளாட்சி சபை தேர்தலிலே தமிழரசு கட்சியின் வேட்பாளராக நீங்கள் கலந்துகிறீர்கள். ஆகவே இந்த தேர்தல் சம்பந்தமான உங்களுடைய வெளிப்படையான கருத்துக்களையும் உங்களுடைய கடந்த காலத்தில் ஏற்பட்ட பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்குரிய பதிலையும் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தியமைக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறோம். அந்த வகையிலே உங்களுடைய தேர்தலுக்கு பிறகு நாங்கள் உங்களை மீண்டும் பார்ப்போம். அந்த தேர்தலுக்கு பிறகு உங்களுடைய நோக்கம் தற்போதைய நோக்கத்தை போல் ஒத்து இருக்கின்றதா, உங்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றதுன்னு சொல்லி மக்கள் பார்வைகளுக்கு வந்திருப்பார்கள். ஆகவே எங்களுடன் இணைந்து இந்த உங்களுடைய பலதரப்பட்ட வேலைகள் மத்தியிலும் இணைந்து எங்களுக்கு இந்த உங்களுடைய சமூகம், உங்களுடைய அரசியல் சார்ந்த பலதரப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்காக நாங்கள் ஒரு நன்றி கூறிக்கொள்கின்றோம். ஆகவே மீண்டும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு விசேஷமான செய்திகளுடன் உங்களை சந்திப்பதற்கு விடைபெறுகிறேன். நான் நன்றி.